நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து சென்னையில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? மேலும் அதிகாரிகளின் இந்த வாகன சோதனை தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நேற்று மாலை முதலே தேர்தல் நடத்தை விதிகளானது அமலுக்கு வந்திருக்கிறது. இதற்காக தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பின் அனைத்து நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் எடுத்து வருகிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சி சார்பில் 16 தேர்தல் கண்காணிப்பு சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் கண்காணிப்பு குழுக்களானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 128 கண்காணிப்பு குழுக்களானது அமைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் நிலை கண்காணிப்பு குழுக்கள் என மொத்தம் 128 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக சென்னை முழுவதிலும் தொடர் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல 50,000 ரூபாய்க்கு மேல் கணக்கில் காட்டப்படாத பணம் மற்றும் பொருட்கள் கொண்டு சென்றால் உடனடியாக பறிமுதல் செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக கண்காணிப்பு குழுக்கள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரு கண்காணிப்பு குழுக்களானது அமைக்கப்பட்டு தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகிறோம். நாம் தற்போது புரஷவாக்கம் கங்காதீஸ்வரர் கோயில் தெரு முனையில் தான் இருக்கிறோம். அங்கு தொடர்ச்சியாக தேர்தல் பறக்கும் படையினர் இந்த சோதனையை நிகழ்த்தி வருகின்றனர். அவ்வழியாக செல்லக்கூடிய கார்கள், ஆட்டோக்கள் உள்ளிட்டவை சோதனை மேற்கொள்கின்றனர். மேலும் அவர்கள் பணம் வைத்திருந்தால் இந்த பணம் எதற்காக கொண்டு செல்லப்படுகிறது, என்ன தேவைக்காக கொண்டு செல்லப்படுகிறது உள்ளிட்ட ரசீதுகளை கேட்டு பெற்று விசாரித்து வருகின்றனர். பணம் இருந்தால் அதனை எண்ணி பார்க்கின்றனர். குறிப்பாக 50,000 ரூபாய்க்கு மேல் இருந்தால் உடனடியாக அதனை எப்படி கொண்டு செல்லப்படுகின்றனர், ரசீதுகள் உள்ளதா என்பது தொடர்பான விளக்கங்களையும் அவரிடம் கேட்டு பெறுகின்றனர். அப்படி இல்லை எனில் உடனடியாக பறிமுதல் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பொருட்கள் கொண்டு சென்றாலோ அதில் 50,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் இருக்கிறதா, குறிப்பாக 15 பொருட்கள் அப்படி இருந்தால் ஓகே. ஆனால் பொருட்களானது 50,000 ரூபாய்க்கு மேல் இருந்தால் உடனடியாக பறிமுதல் செய்யப்படும் எனவும் கார் முழுவதுமே தொடர்ச்சியாக சோதனை மேற்கொள்கிற டேஷ்போர்டு, அது மட்டுமின்றி காரினோட பின்புறம் பொருட்கள் இருந்தால் அந்த பொருட்கள் முழுவதுமாக சோதனை செய்து அதில் ஏதாவது பணம் இருக்கிறதா என்பதையும் சோதனையை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மளிகை பொருட்கள் கொண்டு செல்லக்கூடிய இந்த பிரெட் பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறது. அதனை முழுவதுமாக போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பிரெட் வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பெட்டி முழுவதிலுமே ஏதாவது பணம் மற்றும் பொருட்கள் உள்ளனவா என்பது தொடர்பான சோதனையும் நிகழ்த்தி வருகின்றனர். இந்த சோதனையானது மே 6ஆம் தேதி வரை தொடர வாய்ப்பிருப்பதாகவும், குறிப்பாக இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அமல் மே 6ஆம் தேதி வரை இருப்பதால் தொடர்ச்சியாக இந்த சோதனையும் மேற்கொள்ளப்படும் எனவும், கடந்த சட்டமன்ற தேர்தல், அதாவது 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் 428 கோடி ரூபாய் நகை, பணம் மற்றும் பொருட்கள் போலீசார் இந்த தேர்தல் கண்காணிப்பு குழுக்களால் பறிமுதல் செய்யப்பட்டு அது கருவூலத்தில் வைக்கப்பட்டது. இந்த முறையும் இந்த சோதனையை போலீசார் தீவிரமாக நிகழ்த்தி வருகின்றனர். அதனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சோதனையானது தொடர்ச்சியாக நடைபெறும் எனவும் தேர்தல் பறக்கும் படையினர் இரு பிரிவாக பிரிந்து ஒன்று ஸ்டாட்டிஸ்டிக் சர்வைலன்ஸ் டீம், அதாவது நிலையான குழுக்கள் ஒவ்வொரு இடத்திலும் சட்டமன்ற தொகுதியிலும் அவர்கள் நின்று கண்காணிப்பார்கள். ஆனால் தேர்தல் பறக்கும் படையினர் என்பது தொடர்ச்சியாக அந்த சட்டமன்ற தொகுதி முழுவதிலுமே இருக்கக்கூடிய சாலை முழுவதுமே சோதனை மேற்கொள்வார்கள். இந்த சோதனையானது தொடர்ச்சியாக நடைபெறும் எனவும், இந்த சோதனையானது மே 6ஆம் தேதி நடைபெற வாய்ப்பிருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கள விவரங்களுக்கு நன்றி சாலமன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.